ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் வாக்குச்சாவடி முகவர்கள் 2ஆம் கட்ட பணி ஆய்வு. தொகுதி பார்வையாளர் பெருநர்கிள்ளி, களப்பணியாளர்கள் தேர்வு. கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 306 வாக்குச்சாவடிகளில் PLAC வாக்குச்சாவடி களப்பணியாளர்கள் 2ஆம் கட்ட ஆய்வும் தேர்வும் 4/2/2025 இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை தொகுதியின் பொறுப்பு அமைச்சர் ஏவவேலு அவர்களின் வழிகாட்டுதலோடு கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் ஆலோசனைப்படி ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியின் பார்வையாளரும் கழக கொள்கை பரப்பு செயலாளருமான பெருநர்கிள்ளி கலந்து கொண்டு வாக்குச்சாவடி களப்பணியாளர்களை தேர்வு செய்து ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். மாலை பொழுதில் இவ்வளவு சிறப்பாக 8 வாக்குச்சாவனுடைய நிர்வாகிகளும் வருகை தந்திருக்கிறீர்கள். பெருமையாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் செய்திகளை சொல்லிவிட்டு ஆய்வுக்கு செல்லலாம் என்று நான் விரும்புகிறேன். எனவே இந்த ரிஷிவந்தியம் தொகுதியில் உழைக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் மிகுதியாக வாழக்கூடிய கிராமம். அதிலே ஒரு நானும் உங்களில் ஒருவன் என்கிற உரிமை எனக்கு இருக்கிறது. இன்னொன்று, எல்லா தரப்பு மக்களும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் காண விரும்பிய சமத்துவபுரமாக எல்லா தரப்பு மக்களும் இணக்கமாக வாழக்கூடிய கிராமம், வளர்ந்து வருகிற நகரமாக இந்த ரிஷிவந்தியம் இருக்கிறது. அந்த அளவிற்கு இந்த ரிஷிவந்தியத்தை இன்றைக்கு ஒரு தனித்த அடையாளத்தோடு இந்த தொகுதியிலேயே முதன்மையான பகுதியாக நகரமாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நமது சட்டமன்ற உறுப்பினரும் விரும்புகிறார், நானும் விரும்புகிறேன். நானும் ஏறத்தாழ 2-3 முறை இந்த நகரத்தை உங்களுக்கெல்லாம் தெரியாமல் ஆய்வு செய்திருக்கிறேன். சில இடங்களில் சாலைகள் பள்ளம் படுகொழியாக இருக்கிறது. இருந்தாலும் நமது சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திக் அவர்கள் வந்த பிறகு பேருந்து நிழற்கூடுகளை பார்க்கிறேன். வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு பேருந்து நிழற்கொட்டகை சிறப்பாக அமையப்பட்டு இருக்கிறது. ஒரு காவல் நிலையம் இயங்கி கொண்டிருக்கிறது. பாடசாலைகள் இன்றைக்கு வந்திருக்கிறது. அதே போல ரிஷிவந்தியத்தில் இருந்து வெளியே செல்வதற்கு எல்லா சாலைகளும் இன்றைக்கு ஒரு வழிச்சாலைகள் எல்லாம் 2 வழிச்சாலைகளாக தரம் உயர்த்தப்பட்டு தார் சாலைகள் இன்றைக்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறது. ஆக ஒரு ஆட்சி நாளை மறுநாள் 8ஆம் தேதி எனக்கு கூட கன்னியாகுமரியில கிள்ளியூர் என்கிற ஊரில் பெருநர்கிள்ளிக்கு மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சியை கண்டித்து ஒரு கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தேதி தலைமை அறிவித்திருக்கிறது. ஆக இன்றைக்கு மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சி 2021 உங்களுடைய நல்ல ஆதரவோடு 10 ஆண்டு காலம் கழித்து ஆட்சி பொறுப்புக்கு வந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்றுக் கொண்ட கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இந்த 4 ஆண்டு கால நகர்வில் மத்திய அரசு எவ்வளவு ஓரபட்சமாக, பாராபட்சியமாக, மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழ்நாட்டினுடைய வரியை ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி வாங்கி கொண்டு 10,000 கோடி 20,000 கோடி என்று கிள்ளி போட்டு கொண்டிருக்கிறார்கள். அள்ளி வழங்க வேண்டிய மாநிலத்திற்கு கிள்ளி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் தாண்டி ஆட்சி பொறுப்பேற்கிற பொழுது கொரோனா என்கிற ஒரு கொடிய நோய் இருந்தது. அதற்கு பிறகு ஏறத்தாழ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 6,5 லட்சம் 7 லட்சம் கோடி கடனோடு விட்டு சென்றார். ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று பல திட்டங்களை, குறிப்பாக தாய்மார்கள் இங்கு நிரம்ப இருப்பதனால் சொல்லுகிறேன், குறிப்பிடுத்தப்பட்ட ஏழை மக்கள், பாட்டாளி மக்கள் வாழ்வதனால் ஒரு குடும்ப தலைவி பயணம் செய்வதற்கு ரிஷிவந்தியத்திலிருந்து திருக்கோயிலூருக்கோ அல்லது தியாக துருவத்திற்கோ விழுப்புரத்திற்கோ பாண்டிச்சேரிக்கோ செல்ல வேண்டுமானால் இன்றைக்கு விடியல் பயணம் ஏறத்தாழ 5 கோடி குடும்ப தலைவிகள் இந்த 4 ஆண்டு காலத்தில் பயணம் செய்திருக்கிறார்கள். அந்த விடியல் பயணம் மாத்திரமல்ல, கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கி கொண்டு இருக்கிறோம். இப்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்குவது மாத்திரமல்ல, குறிப்பாக நேரடியாக வர வேண்டுமானால் உங்களுக்கு நான் நினைவு கூற விரும்புகிறேன், 1000 கருத்து வேறுபாடுகள் அரசியலால், சாதியின் பெயரால் நாம் பிரிந்து கிடக்கிறோம். சாதியின் பெயரால் சில அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் எல்லா சாதிக்கும் இன்றைக்கு அரசியல் கட்சி வந்திருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் நாம் அரசியலில் சாதி சார்ந்து அரசியலை தொடர்கிற அவல நிலை ஒரு 1/4 நூற்றாண்டாக ஏற்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் கணக்கு பார்க்க வேண்டும். 1/4 நூற்றாண்டாக தமிழ்நாட்டில் சாதிய ரீதியான அரசியல் கட்சி வந்து அந்த கட்சிக்காக நாமோ நம் பிள்ளைகளோ பணியாற்றி அதனால் இந்த நாட்டுக்கு என்ன நன்மை, அதனால் என்ன மாற்றம் என்றால் இல்லை. ஒன்று
திராவிட முன்னேற்ற கழகம், மற்றொன்று அம்மையார் ஜெயலலிதா கட்சி. ஆக இந்த இரண்டு கட்சிகள் மாறி மாறி ஆளுகிறது. அப்படி மாறி ஆளுகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிற பொழுதுதான் ஒன்றை நினைவு கூற விரும்புகிறேன். இங்க இருக்கக்கூடிய பாட்டாளிகள், விவசாயிகள் 79 நாராயணசாமி நாயுடு என்பவர் ஒரு யூனிட்டுக்கு 1 பைசா விவசாயிகள் மோட்டார் பம்ப் செட்டுக்கு கட்டணத்தை குறைங்கள் என்று 79 கேட்டு 80 போராடி 81, 82 திருச்சியில் மிகப்பெரிய மாநாடு நடத்தி அந்த மாநாட்டிலே எம்ஜிஆருக்கு எதிராக ஒரு தீர்மானம் போட்டதினால் பச்சை துண்டு போட்டுக்கொண்டு பழனிக்கு சென்ற அத்தனை பேரையும் சுட்டு வீழ்த்தி குருவியை சுடுவதைப் போல கொள்ளிடம் காவேரியிலே அடித்து கீழே தள்ளினார்கள். அது இன்றைய தலைமுறைக்கு தெரியாது. காரணம், 45 ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. 80க்கும் 2025க்கும் கணக்கு எடுத்தால் 45 ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. விவசாயியின் நண்பன் என்று எம்ஜிஆர் நடித்தார் திரைப்படத்தில். மக்கள் அவரை நம்பி வாக்களித்தார்கள். ஆனால் 89 தலைவர் கலைஞர் அவர்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஒரு யூனிட் அல்ல, உலகுக்கு உணவு படைக்கும் உழவர் சமுதாயம் வாழ்க்கையில் உயர்ந்திட வேண்டும், உழவு தொழில் மேன்மைப்படுத்திட வேண்டும், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று வள்ளுவன் வாக்குக்கு ஏற்ப வள்ளுவனை இதயத்தில் தாங்கிய தலைவர் கலைஞர் அவர் அன்றும் இன்றும் என்றும் 1 பைசா கூட மின்சார கட்டணம் இல்லாமல் 3 லட்சம் இலவச மின்சார இணைப்பை வழங்கிய ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஒரே தலைவர், மகத்தான தலைவர் கலைஞர் ஒருவர் தான். இதை எத்தனை விவசாயிகள் மோட்டார் பம்ப் செட் பயன்படுத்துகிறவர்கள் எண்ணி பார்க்கிறோம்? யார் சீர்தூக்கி பார்க்கிறோம்? இல்லை. ஒரு திட்டம் என்பது ஏதோ அரசாங்கம் நீதிமன்றத்திலோ அல்லது அண்ணல் அம்பேத்கர் எழுதின அரசியல் சட்டத்தில் இல்லை. இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று 51 சட்டம் இருந்ததா என்றால் இல்லை. தலைவர் கலைஞரின் சிந்தனையில் தோன்றியது. அதற்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற 10 ஆண்டு காலத்தில் 2011-21 அம்மையார் ஆட்சி காலத்திலே இலவச மின்சார இணைப்பு கிடைத்ததா? இல்லை. பழனிசாமி, பச்சை துண்டு பழனிசாமி, நான் சேலம், நானும் ஒரு விவசாயி என்று சொன்னார் அல்லவா எடப்பாடி. 3,75,000 ரூபாய் பணம் கட்டிட்டு தக்கல்ல காத்துட்டு இருந்தோம். விவசாயிகளுக்கு தெரியும். இணைப்பு கிடைச்சதா? இல்ல. ஆனால் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பு வந்த பிறகு 2021 1.5 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் எதை காட்டுகிறது? ஒரு ஆட்சி என்பது, ஒரு அரசாங்கம் என்பது, நாம் சாதியால் பிரிந்து கிடக்கிறோம், அரசியால் பிரிந்து கிடக்கிறோம். ஆனால் நாம் வெறுப்பு அரசியலை பண்ணினாலும், வெறுப்போடு பேசினாலும், பொறுப்போடு இருக்கிற ஒரே தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் ஒருவர் தான். ஆகவேதான் இந்த ஆட்சி என்பது நேரடியாக என்னுடைய பாக்கெட்ல பணம் வைக்காது. எனக்கு வழிக்கு பணம், உங்க வழி செலவுக்கு ஒரு தாய் தந்தையை போல, குடும்ப தலைவரை போல, கல்லூரிக்கு போறவனுக்கு உணவு தயார் பண்ணி கொடுக்கிற தாயை போல, வழி செலவுக்கு பணம் கொடுக்கிற தந்தையை போல ஒரு அரசாங்கம் நேரடியாக கொடுக்க முடியாது. திட்டத்தின் மூலமாக தான் நம்மளை உயர்த்த முடியும். அப்படிதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலங்கள் இருக்கிறது. 36 மாநிலங்களில் தமிழ்நாட்டில் தான் இவ்வளவு திட்டங்கள் வந்திருக்கிறது. இந்த திட்டங்களை பிற மாநிலத்தில், விடுதலை இந்தியாவில் எங்கும் இல்லை. ஆகையால் தான் நாம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம். நம்மை விட உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத், அசாம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பிற மாநிலங்களை பார்க்கிற பொழுது இன்னும் பஞ்சையாக, படையாறையாக பட்டினிச்சாவு இருக்கிறது, மகப்பேறு மரணம் இருக்கிறது, மருத்துவ வசதி கிடையாது, உள்கட்டமைப்பு கிடையாது. ஆனால் இத்தனையும் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆகையால் தான் இந்த இயக்கத்திற்கு வலு சேர்க்க வேண்டும். இந்த வலு சேர்க்கிற நேரத்தில் தான் இன்றைக்கு புதிதாக தோன்றியிருக்கிற விஜய் போன்ற கட்சிகள் 30 ஆண்டு காலம் திரைப்படத்திலே நடித்துவிட்டு 50 அகவை வயதை நிரம்பிவிட்டு தமிழ்நாட்டிலே அரசியலை நான் திருப்ப போகிறேன் என்று விஜய் சொல்லுகிறார். இது நியாயமானதா? அதே போல இன்றைக்கு சீமான் என்கிற ஒரு பைத்தியம் உளறி கொண்டிருக்கிறது, வெறி நாயை போல குலைத்துக் கொண்டிருக்கிறது. யாரை பார்த்து குலைக்கிறது? அஸ்திவாரத்தை ஆட்டுகிறான். தந்தை பெரியார் என்கிற மகத்தான தலைவர், அந்த தலைவர் தான் காமராஜரை அரசியலுக்கு கொண்டு வந்தார். பச்சை தமிழன் காமராஜர் ஆட்சி என்று காமராஜரை கொண்டு வந்தார். அந்த தலைவரை தான் பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்தார். அந்த தலைவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞரை அரசியலுக்கு கொண்டு வந்தார். அந்த தலைவருடைய கட்டுமானத்தில் தான் இன்றைக்கு இத்தனைய சாதிய கட்சிகள் வந்தும், இன்றைக்கு சாதிய அரசியல் மேலோங்கியும்,
இன்றைக்கு காவி பயங்கரவாத ஆட்சிகள் வந்தும் மத்தியிலே மோடி ஆட்சி மிருகபலத்தோடு இருந்தும் தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியில் ஒரு தொகுதியில் கூட பாரதிய ஜனதா சாட்டையடி வீரன் அண்ணாமலை வெற்றி பெற முடியவில்லை என்றால் இது பெரியார் மண் என்பதனை நான் நிரூபித்திருக்கிறோம். இதை எப்படியாவது ஆட்ட வேண்டும், அசைத்து விட வேண்டும் என்று காவி கூட்டங்கள் குளத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பை போல ஒரு வார்த்தை ஜாலத்தோடு இன்றைக்கு மேடையில் சீமானை தாங்கி பிடித்து ஆட்டமாட கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே சீமான் பேச்சாக இருந்தாலும் விஜய் போன்ற நடிகர்களாக இருந்தாலும் அது எந்த சாதி கட்சியாக இருந்தாலும் இந்த திராவிட தமிழர்களுக்கு ஒன்றும் செய்ய போவதில்லை. தயவு செய்து உங்கள் கரங்களை பற்றி கேட்டுக்கொள்கிறேன். அகவை 62 நிறைவு செய்துதான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு என்ன உங்களிடத்தில் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் என்றால், என்னுடைய சுயநலம் என்று எண்ணினால் என்ன சுயநலம் என்றால், நான் பேசுகிற தமிழ் மொழி பாதுகாக்கப்பட வேண்டும், என்னை சுமந்திருக்கிற திராவிடம், என்னுடைய திராவிட தமிழ் சமுதாயம் வாழ வேண்டும், அதற்கு உங்களை அறிவுபடுத்த வேண்டும், அரசியல் படுத்த வேண்டும். அதற்காக தான் இவ்வளவு உணர்வுபூர்வமாக, இவ்வளவு அழுத்தமாக, உரிமையாக உங்களிடத்தில் கேட்கிறேன். காரணம், நம்மை சுற்றி தீங்கானவர்கள், பான்புராக்கு விற்கிறவ, சாராயம் விற்கிறவ, கஞ்சா விற்கிறவ, பிரவுன் சுகர் விற்கிறவ எப்படி ஆபத்தானவனோ அதே போல இன்றைக்கு அரசியல் வியாபாரிகளும் பாரதிய ஜனதா சாதிய கட்சிகள் திராவிட தமிழ் இனத்தை கூறு போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். எனவே இந்த ஆபத்திலிருந்து நாம் மீட்டெடுக்க வேண்டும். அந்த உணர்வோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்களை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்ற வேண்டும். நீங்கள் எல்லாம் பெரியார், அண்ணா, கலைஞர் வழிவந்த தம்பிமார்கள். உங்களுடைய சந்ததிகள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளுக்கு இந்த இயக்கம் செய்திருக்கிற தியாகம் மாறு எப்படி பரிணாமம் என்று சொல்லுகிற ரிஷிவந்தியம் என்கிற இந்த கிராமம் எப்படி இருந்தது, எப்படி வளர்ந்திருக்கிறது. பழைய காலங்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்பு, 30 ஆண்டுகளுக்கு முன்பு நம் வாழ்வியல் நிலை எப்படி இருந்தது, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்வியல் நிலையும் உள்கட்டமைப்பும் எப்படி மாறி இருக்கிறது. இவைகளெல்லாம் எடுத்து சொல்லி அரசியல் படுத்தி நம்மை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இலவச மின்சாரம் ரத்தாகிவிடும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரத்தாகிவிடும், கிடைக்கிற மருத்துவ வசதி, இலவச அரசு மருத்துவமனையை இன்றைக்கு மூட வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதாவுடைய கொள்கை. இன்றைக்கு புதிய அறிக்கை வந்திருக்கிறது. சுங்கச்சாவடிகளை ஒட்டுமொத்தமாக ஒரே இந்தியா, ஒரே சுங்கச்சாவடி, சேட்டிலைட் மூலமா அமெரிக்கா என்பது சாதாரண நாடா? ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய செய்தியை தான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். இன்றைக்கு நம்ம நாட்டினுடைய ரூபாய் மதிப்பு எப்படி இருக்கிறது? மன்மோகன் சிங் காலத்துல 1 ரூபாயை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அமெரிக்காக்காரன் 50 பைசா கொடுத்தான். இன்னைக்கு மோடி ஆட்சியில 1 ரூபாயை கொண்டு போய் கொடுத்தா அமெரிக்காக்காரன் 15 பைசா தான் கொடுப்பான். அப்ப நம்ம மதிப்பு 85 பைசா குறைந்து விட்டது. இதுதான் மோடி செய்திருக்கிற சாதனை, நிர்மலா சீதாராமன் செய்திருக்கிற சாதனை. இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு நம்ம இன்றைக்கு ஒன்று வேண்டாம். தங்கம் இன்றைக்கு என்ன விளைவிக்கிறது? மன்மோகன் சிங் காலத்துல 2014 1 கிராம் தங்கம் எவ்வளவுக்கு வித்துது? 2000 ரூபாய்க்கு வித்துது. 1 பவுன் 15,000 ரூபாய், 20,000 ரூபாய். இன்னைக்கு எவ்வளவு? 65,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு. இது எல்லாம் யாரு? தங்க வியாபாரிகள்லாம் குஜராத்துக்காரன், மார்வாடிகளும் சேட்டுகளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இதற்கு மோடி துணை போய் கொண்டு இருக்கிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். விவசாயி உற்பத்தி செய்கிற நெல்லோ, பருத்தியோ, முத்துச்சோளமோ, உளுந்தோ அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் மார்வாடிகளும் குஜராத்திகளும் உற்பத்தி பண்ணுகிற எல்லா பொருளும், தங்கமும் வைரமும் விலையேறி கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி பணக்காரர்கள் வாங்குற வைரத்திற்கு 5% வரி, நாம வாங்குற தங்கத்திற்கு 18% வரி. ஆக இப்படியெல்லாம் ஒரு மோசமான ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இவையில் இருந்து இன்றைக்கு 2021 2வது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வந்த இந்த அமைச்சரவையில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திக் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று இந்த ஆட்சியில் எல்லா அமைச்சர்களோடும் சென்று மற்ற தொகுதிகளை பார்க்கிற பொழுது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மிக சிறப்பாக எல்லா அமைச்சர்களையும் அணுகி முதன்மையான தொகுதியாக ரிஷிவந்தியம் தொகுதி இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு கிடைக்காத அதிகாரம் எதிர்வருகிற 2026 உங்களுடைய நல்ல ஆதரவோடு நீங்கள் ரிஷிவந்தியத்தில் காட்டுகிற இந்த 8 வாக்குச்சாவடிகளிலும் அதிகப்படியான வாக்குகளை வாங்கி 2026 ரிஷிவந்தியம் தொகுதியினுடைய வேட்பாளர் இளவல் வசந்தம் கார்த்திக் அவர்கள் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்கிற வரலாறை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதற்காக உழைத்திட வேண்டும். அதற்கான களப்பணியை செய்வதற்குத்தான் இந்த ஆய்வு கூட்டம்.